ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஷ் vlogs. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ஹோம் டூர் வீடியோ தான். உங்கள் எல்லாத்துக்கும் நான் என்னோடய வீடை சுற்றி காமிக்க போகிறேன். சின்ன வீடு தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. பட் எப்படி வச்சுருக்கேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் எங்களோட வீடு. வீட்டுக்குள்ளார பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். சின்னதாக ஒரு கார்டன் செட்டப் வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட்டு லெமன் கிராஸ் வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு எல்லோ கலர் ரோஸ், இப்போ தான் முட்டு விட்டு பூ வந்துட்டுருக்கு. அப்புறம் ஒரு ரெட் ரோஸ், அதுவும் இப்போ தான் பூ பூத்துட்ருக்கு. அப்புறமா ஒரு டபுள் கலர் ரோஸ். அப்புறமா இது வந்து ஹைபிஸ்கஸ் எல்லோ கலர். அப்புறமா ஒரு நந்திவட்டம், ஒரு ஆலோவேரா, அப்புறமா ஒரு ஸ்ட்ராபெரி பிளான்ட் இருக்குது. அப்புறமா அப்படியே இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வெட்ட வெளி தான். நல்லா காற்றடிக்கும். இங்கே உட்காந்து ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கூட இங்கே வந்து உட்காந்துக்கலாம். நல்லா காற்றடிக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறமா இங்கே ஒரு 2 தொட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து கருவேப்பிலை இலை இருக்குது. பட் அது வளருது அப்புறம் போயிடுது, அதே மாதிரி தான் இருக்குது. மற்ற 2 வந்து ஒரு பூச்செடி தான். இதில் வந்து கீரை வச்சுருந்தேன், ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் இப்போது ஏதாவது வைக்கணும். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ளார போகலாம் வாங்க. உங்கள் எல்லாத்தையும் நான் என் வீட்டுக்கு வெல்கம் பண்ணுறேன். வீட்டுக்குள்ளார என்டர் ஆன உடனே பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வாஷிங் மிஷின் இருக்குது. அப்புறமா அங்கே ஒரு சின்ன பூஜை ரூம் இருக்குது. லைட் போட்டுக்கிறேன், அப்போ தான் நல்லா தெரியும். அது வந்து ஒரு சின்ன சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி தான். எங்ககிட்ட சோஃபா எதுவும் இல்லை, ஸோ கீழே தான் உட்காருவோம். அதுக்காக சீட்டிங் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வழியாக தான் இப்போ நம்ம உள்ளார வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் செட்டப் இருக்குது. கிளார் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் செட்டப் இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, அதனால் ஆஃபீஸ் செட்டப். இங்கே தான் நான் கீழே எல்லாத்தையுமே கொஞ்சம் டம்ப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா சின்ன வீடு அப்படிங்கிறதுனால திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மேலே வந்து ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் லேப்டாப்பு, மானிட்டர் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு காரை வச்சுருக்காரு, கார் கீ செயின். இது வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து அவருக்கு கிஃப்டாக கொடுத்ததான் சின்ன வயசில். சரி, எங்கள் காருக்கு கீ செயினாக இதை போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது செம்ம வெயிட்டாக இருக்குது, ஃபுல் மெட்டல் தான். ஆனால் க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேர்த்தோட ஹெல்மெட் இருக்குது. அப்புறம் என்னோடய பர்ஸ் இருக்குது. இங்கே பெங்களூரில் ஹெல்மெட் இல்லாமல் போனால் ஃபைன் தான், ஸோ ஹெல்மெட் இருக்குது. இங்கே வந்து நான் எண்ணெய் பேக்கெட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா க்ராசரியோடு சேர்த்து வச்சோம் அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டு எண்ணெய்லாம் வெளியே வந்துடுச்சுன்னா கஷ்டம். அதனால் நான் அது மட்டும் தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் மேலே என்னோடய ஏப்ரான் இருக்குது. அப்புறம் கீழே கொஞ்சம் நியூஸ் பேப்பர், அப்புறம் துணி காய போடுறதுக்கு கிளிப்ஸு, அப்புறம் என்னோடய கார்டனிங் டூல்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அவ்வளோதான். அப்புறம் அப்படியே இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 சேர் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கோம். எல்லோ கலரில் இருக்கிறது க்ராசரி ஐட்டம்ஸ், எல்லோ அண்ட் ரெட்டில் இருக்கிறது க்ராசரி ஐட்டம்ஸு. இது வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது அரிசி, அது வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே ஒரு விண்டோ இருக்குது. விண்டோவுக்கு கர்டைன் ஒன்று போட்டு வச்சுருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா எங்கள் மேரேஜ் அப்போ கொடுத்த ஒரு கேலண்டரு. அது 2021 ஃபெப் வரைக்கும் தான் இருக்குது, அதுக்கு மேலே இல்லை. ஆனால் ஃபோட்டோஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம். அப்புறம் டெய்லி கேலண்டர் இருக்குது. அப்புறம் மந்த்லி கேலண்டர் இன்னொன்று வச்சுருக்கோம். அப்புறமா எமர்ஜென்சி லைட் ஒன்று இங்கே வச்சுருக்கோம். அப்புறம் அப்படியே இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா டிவி இருக்குது. கீழே வந்து ஒரு டேபிளில் நாங்கள் டிவி யூனிட் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அதில் வைஃபை பாக்ஸு, ஸ்டெபிளைசரு, அப்புறமா ஏர்டெல் டிஷ் ஒன்று வச்சுருக்கோம்.
அப்புறம் டிவி ரிமோட்ஸ் இருக்குது, அப்புறம் வேலெட்டு அதெல்லாம் இங்கே இப்படி தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். அப்புறமா நான் ஏதாச்சும் மறந்துட்டேன்னா, இது வந்து ஒரு கீ ஹோல்டர் ஒன்று வச்சுருக்கோம் இங்கே. நாங்கள் மணாலி போனப்போ வாங்கினது. ஸோ ஞாபகமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக மணாலினே போட்ட மாதிரி ஒரு கீ ஹோல்டர். ஸோ இதுதான் பாருங்கள் எங்கள் வீட்டோட ஓவரால் வியூ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் எங்களோட சின்ன பூஜை ரூம். ஸோ இப்படி தான் இருக்குது சின்னதாக. அப்புறமா இது எங்களோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு. அப்புறமா இந்த சைட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்குது. இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சின்னதாக ஒரு பேசேஜ் மாதிரி. இங்கே தான் மாப்பு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே கார்டனிங் ஐட்டம்ஸு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அவ்வளோதான் இந்த பேசேஜில். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஹால் தான் நாங்கள் வந்து மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட ஹாலாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ரூம், அப்புறமா இங்கே சின்னதாக ஒரு பூஜை ரூம், அப்புறம் இங்கே ஸ்டோரேஜ்க்கும் இங்கே தான் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மல்டிபர்பஸ் ரூமாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ முன்னாடியே வரும்போது நான் சொன்னேன் இல்லையா, அங்கே வாஷிங் மிஷின் இருக்குன்னு. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் இருக்குது. கிச்சனோட லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் தான். ஸோ நம்ம இங்கேருந்து வேலை பார்த்துக்கிட்டே டிவியும் பார்க்கலாம். நல்லா ஜாலியாக இருக்கும். உள்ளார என்டர் ஆனோடனே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் வச்சுருக்கோம். டேபிளில் வந்து குக் பண்ணி முடித்த ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருவோம். இன்னும் நான் மதியத்துக்கு சமைக்கலை, அதனால தான் அப்படி இருக்குது. இருக்கிறது 2 ஷெல்ஃப் தான். அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஸ்டவ் இருக்குது. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா அங்கே மிக்ஸி இருக்குது. அப்புறம் இதில் 2லேயுமே நாங்கள் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே வந்து சிங்க் இருக்குது. ஸோ முன்னாடி வந்து நான் வாஷிங் மிஷின் இருக்குதுன்னு சொன்னல, அதுக்கு தண்ணி வந்து நாங்கள் இங்கேருந்து தான் எடுத்துக்குவோம். ஸோ வாஷிங் மிஷின் போடும்போது பாத்திரம் தேய்க்கிறது அந்த வேலைலாம் எதுவுமே செய்ய முடியாது. அப்புறமா கிச்சனுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்குது. கிச்சன்லேருந்து பார்த்தா ஹால் இப்படி தான் தெரியும். ஸோ இங்கே நின்றுட்டு நான் வேலை பார்த்துக்கிட்டே டிவி பார்க்கலாம். ஸோ வேலை பார்க்குற அலுப்பு எதுவும் தெரியாது. சின்ன வீடு தான், 1 BHK தான். காம்பேக்ட் வீடு, பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிவிக்கு ரைட் சைடில் ஒரு ரூம் இருக்குது. அதுதான் எங்களோட பெட்ரூம். எங்களோட ரூம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னாடா இது பாதி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து கிங் சைஸ் பெட்டு. ரூம் சைஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால டோர் வந்து இவ்வளோ தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த சைட் ஸ்பேஸ் அவ்வளோதான் இருக்குது. சிலிண்டர் ஒன்று இங்கே வச்சுருக்கோம், ஏன்னா வேறு எங்கேயும் இடம் இல்லை. ஸோ அதனால தான் இங்கே வச்சுருக்கோம். அப்புறம் பெட்டுக்கு மேலே எங்களோட ரிசப்ஷன் அப்போ எடுத்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் எங்களோட பெட்ரூம். அப்புறமா அந்த சைடு வார்ட்ரோப் இருக்குது. இங்கே பீரோ ஒன்று இருக்குது. இந்த சைடு வந்து சின்னதாக ஒரு பிளேஸ் இருக்குது. வேறு எதுவும் வைக்க முடியாது, அவ்வளோதான். ஸோ இதுதான் எங்களோட சின்ன ரூம். இங்கே இருக்க பார்த்தீங்களா விண்டோ, இதை ஓப்பன் பண்ணோன்னா அப்படியே நமக்கு டைரெக்டாக வெளியே ரோடு தான் தெரியும். காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ டைரெக்டாக ரோடு வந்துருச்சு. இங்கே வந்து ஒரு ஜாலியான விஷயம் பண்ணிகிட்ருப்போம். ஆப்போசிட் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தெரியுதுல்ல, அவங்க வந்து ஒரு நாய் வச்சுருக்காங்க, ராட்வீலர். அது வந்து இங்கே மேலே சின்னதாக ஒரு பிளேஸ் இருக்குது. இதோ இங்கே வந்து உட்காந்துக்கும். நாங்கள் சில டைம்ஸ் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு ஹாய் சொல்லி பேசிகிட்ருப்போம். அது உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இங்கே ஜாலியான கம்யூனிகேஷன்லாம் நடக்கும். அப்புறமா இங்கே வந்து நான் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய ஸ்பெக்ஸ் வச்சுருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஹாலில் ஏதாவது பிஸியாக இருக்காரு அப்படின்னா இங்கே தான் வந்து நான் உட்காந்து எடிட் பண்ணுறதுக்கு வருவேன். ஸோ அவ்வளோதான் ரூம்.
அப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்போம். ஏன்னா வைக்கிறதுக்கு வேறு எதுவும் இடம் இல்லை. இந்த ஒரு அட்டாளி தான் இருக்குது. கிச்சனில் இருக்க அட்டாளியில் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கே சரியாக இருந்தது. ஸோ மேக்ஸிமம் இங்கே நிறையா வச்சுருக்கோம். ஏன்னா இங்கேருந்து மறுபடியும் வீடு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னும்போது இதெல்லாம் தேவைப்படும்ல, அதனால் மேலே எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வெளியே போயிடலாம். அப்புறமா பாத்ரூம் எங்கடா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருப்பீங்க. ஸோ இங்கே தான் இருக்குது. ஸோ இதுதான் எங்களோட சின்ன பாத்ரூம். ஸோ மெயின் டோர் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால் பாத்ரூம் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட வீடு. ஒரு கிச்சன், ஒரு ஹால், அப்புறமா ஒரு பெட்ரூம், அவ்வளோதான். அதுலேயே நாங்கள் நிறையா மல்டிபர்பஸாலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சொன்ன மாதிரி கிச்சன் டூர் அண்ட் ஆர்கனைசேஷன் ஒன்று போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் நான் அதுவும் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். சின்ன வீடாக இருந்தாலும் எப்படி திங்ஸை கம்மியாக வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.